தலைப்பு செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் ரூபாய் 330 கோடியில் 21 தளங்களுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள டைட்டில் பூங்காவை முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். 5,57,000 சதுர அடியில் அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இக்கட்டிடம் உருவாக்கப்பட்டுள்ளது. 6,000 தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையிலும் பசுமை கட்டிட வழிமுறைகளின்படியும் இந்த டைட்டில் பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. மருத்துவ சேவைகளை பெறவும் மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் பெறவும் இடைத்தரகர்களை நாடி ஏமாற வேண்டாம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். சூரிய ஒளி மின்சார ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள அதானியை கைது செய்ய வலியுறுத்தி வரும் 28ஆம் தேதியன்று தமிழகம் முழுவதும் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் மின்சார ரயில்கள் ரத்து நேரம் மாற்றம் காரணமாக பிராட்வே செங்கல்பட்டு இடையே கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மதுரையில் நெல்லுக்கு சலுகை வழங்கியதைப் போல பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் மக்காச்சோள பயிர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை நீட்டிக்க வேண்டுமென தமிழக விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓய்வு பெற்ற நீதிபதி என் கிருபாகரன் நீதிமன்றங்களில் குடும்ப வழக்குகள் அதிகரிப்பது சமூகத்துக்கு நல்லதல்ல என்று தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவள்ளூரில் டிட்டோ ஜாக் சார்பில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னையில் கிண்டி கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட விக்னேஷுக்கு ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது அளித்த வாக்குறுதிப்படி விழுப்புரத்தில் சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபத்தை அமைத்துக் கொடுத்தவர் முதல்வர் மு க ஸ்டாலின் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். கோவை ஈஷா யோக மையத்தில் இன்சைட் எனும் தொழில் முனைவோருக்கான பிரத்யேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இங்கு ராக்கெட்டுகளை உருவாக்கும் மனிதர்களை உருவாக்கியவர் அப்துல் கலாம் என இஸ்ரோ தலைவர் எஸ் சோமநாத் பேசியுள்ளார். சம்பா பருவத்துக்கான பயிர் காப்பீட்டை நவம்பர் 30ஆம் தேதிக்குள் செய்ய வேண்டும் என்று விவசாயிகளுக்கு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை தவறாக தாக்கல் செய்ததாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உரிய அனைத்து ஆவணங்களை இணைத்து கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை அனுமதி வழங்கியுள்ளது. அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற புகர் மின்சார ரயில் 2 நிறுத்தங்களில் நிற்காததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். அவர்கள் திருவாலங்காட்டில் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினர். குடியாத்தத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் ராணுவ வீரருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து வேலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தது. கன்னியாகுமரியில் 54 தற்காலிக சீசன் கடைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து பேரூராட்சி அலுவலகம் முன் வியாபாரிகள் வெள்ளிக்கிழமை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயங்கும் புகர் மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை இரு மார்க்கத்திலும் சிங்கப்பெருமாள் கோவிலுடன் நிறுத்தப்பட உள்ளது. நமது நாட்டின் ஆன்மீகம், பண்பாடு, கலாச்சாரத்தை யார் நினைத்தாலும் அழிக்க முடியாது என ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியுள்ளார். சென்னை வால்டாக்ஸ் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான திட்டங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் நவம்பர் 30ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் பி.கே. சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தீபத் திருவிழா நாட்களில் உரிய ஆவணங்கள் உள்ள ஆட்டோக்களை மட்டுமே இயக்க அனுமதிக்கப்படும் என்று வட்டார போக்குவரத்து அலுவலர் சே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு கல்வராயன் மலையில் காய்ச்சப்படும் சாராயம்தான் காரணம் என்று குற்றம் சுமத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த குற்றச்சாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கும் மலைவாழ் மக்களின் நிலைமையோ கண்ணீரை வரவழைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. லாட்டரி நிறுவன அதிபர் மார்ட்டினின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிரடி ரெய்டு நடத்திய நிலையில் அது குறித்து எந்த டென்ஷனும் இல்லாமல் புதுச்சேரி அரசியல் குளத்தில் மார்ட்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் டைவடித்திருக்கிறார். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் ஓய்வு பெற்ற போலீஸ் ஐஜி முருகனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. விளையாட்டுப் போட்டியில் கூட தமிழர்கள் வெற்றி பெறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத வட இந்தியர்களின் தமிழர் விரோத மனநிலை, ராஜஸ்தானில் தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்த தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பந்தய சாலை பகுதியில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவர் விடுதியில் திடீரென ஆய்வு செய்தார். விடுதியில் உள்ள வசதிகள் குறித்தும் தேவைகள் குறித்தும் மாணவர்களிடம் கேட்டறிந்தார். அப்பொழுது பெரும்பாலான மாணவர்கள் உணவு சரியில்லை என்று குற்றம் புகார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மெட்டாலா அருகே தனியார் பஸ் சென்று கொண்டிருந்தது. அந்த பஸ்ஸில் 20க்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில் பஸ் மீது லாரி மோதி கோர விபத்து ஏற்பட்ட நிலையில் 3 பேர் பலியாகினர்.
தமிழ்நாட்டில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான ஒதுக்கீட்டில் MBBS சேர்வதற்கு 6 மாணவர்கள் போலி ஆவணங்களை கொடுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதியும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 9ஆம் தேதியும் அரையாண்டு தேர்வு நடைபெறவுள்ளது. சென்னை மாநகரில் உள்ள பெரும்பான்மையான நியாய விலைக் கடைகளில் நவம்பர் மாதத்திற்கான தோரம்பருப்பு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், நியாய விலைக் கடைகளில் தோரம்பருப்பு தடையின்றி வழங்க வேண்டும் எனவும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். ரேஷன் கடைகளில் தோரம்பருப்பு தட்டுப்பாடு கிடையாது என்று அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு விசாரணை சென்னை முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வருகிறது. இன்று இந்த வழக்கு நீதிபதி S. கார்த்திகேயன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி வழக்கு நவம்பர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சிறார்களை சீர்திருத்தும் முயற்சிகள் தமிழகத்தில் பரவவில்லை என்று மதுரை ஐகோர்ட் கிளை தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் நடைபெறும் இந்திய அளவிலான கபடி போட்டி பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டி தனியார் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பில் நடைபெற்று வருகிறது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த SRM வேல்ஸ் யூனிவர்சிட்டி உள்ளிட்ட பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். தென்னிந்தியாவில் இருந்து 4 அணிகள் சென்றுள்ளன. இந்த நிலையில் ராஜஸ்தானில் தமிழ்நாட்டு வீரர்கள் மீது தாக்குதல் நடந்துள்ளது. காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆளலாம், தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஒரு நண்பனாக மட்டுமே இருக்க முடியும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறிய கருத்துக்கு மாநிலத்தில் ஆட்சியில் பங்கு என்பதற்கான காலம் வரும் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் பதிலளித்துள்ளார். மாநில உரிமை, நிதி உரிமை காக்க நாடாளுமன்றத்தில் முழங்குவோம் என்று திமுக MPக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய நில உரிமையாளர்கள், விவசாயிகளுக்கு நாளை விருந்து என்றும் விஜய் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டுமென திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் கடுமையாக பேச வேண்டும் என்று திமுக MPக்களுக்கு MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டி கிராமத்தில் பொதுமக்கள் தண்ணீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்தும் நிலை உள்ளது. சில வருடங்களாகவே ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் மற்றும் இதர தேவைகளுக்கான தண்ணீரினை சரியாக அளிப்பதில்லை என்று புகார் உள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பாதிக்கும் பணமெல்லாம் குடிநீர் வாங்கவே செலவாகிறது என்று தர்மத்துப்பட்டி கிராம மக்கள் வேதனை அளித்தனர். BJP அஜெண்டா, அதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக்கூடாது என்று திமுக MPக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் கராராக தெரிவித்துள்ளார். நீலகிரியில் தோட்டத்தில் மர்மமாக இருந்து கிடந்த சிறுத்தை காரணத்தை கண்டறிய வனத்துறை களமிறங்கியது. சேலம் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களை கால் அழுத்திவிட வைத்த ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஒரு நேரத்தில் நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று சொன்ன ரஜினியை கடுமையாக விமர்சித்த சீமான் தற்போது அவரையே நேரில் சந்தித்து அரசியல் குறித்து பேசியிருப்பது நடப்பு அரசியல் களத்தில் டாக்காக மாறியுள்ளது. இந்த நேரத்தில் விஜய் தன்னை கைவிட்டதால் தான் ரஜினி அரசியலை சீமான் கையில் எடுத்துள்ளாரா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. ரஷ்ய அரசாங்கம் இந்தியாவிற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஏற்றுமதி செய்ய தடை விதித்ததாக இணையத்தில் பதிவு ஒன்று வைரலாகி வருகிறது. ஆதாரமற்ற வதந்திகளால் மனம் வேதனைப்படுவதாக பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மான் மகன் அமீன் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் தேர்தல் வாக்காளர் பெயர் சேர்ப்பு முகாம் நடைபெற இருக்கின்ற நிலையில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிசை தொழில் போல் வீடுகளிலேயே தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வரும் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றம் சாட்டியுள்ளார். வீரகனூர் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களை கால் அழுத்த சொல்லி வகுப்பறையில் ஓய்வெடுக்கும் கணக்கு ஆசிரியரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. நெல்லையில் கள ஆய்வுக்கு சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி பாஜ MLA நயினார் நாகேந்திரனை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. ஈரோடு மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு, டைபாய்டு, மலேரியா மற்றும் வைரஸ் காய்ச்சல், சளி பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நாள்தோறும் சளி, காய்ச்சல் பாதிப்புடன் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். 20 நாட்களில் 4 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றில் கத்தாரிடம் இந்தியா தோல்வி கண்டது. சையத் முஷ்டாக் அலி T20 கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்க உள்ளது. சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் அரையிறுதிக்கு இந்திய ஜோடி முன்னேறியது. பர்த் டெஸ்டில் கோலி உள்ளிட்ட பேட்டர்கள் ஏமாற்ற இந்திய அணி 150 ரன்னுக்கு சுருண்டது. பின் கேப்டன் பும்ரா வேகத்தில் மிரட்டினார். 4 விக்கெட் வீழ்த்தி திருப்புமுனை ஏற்படுத்தினார். தொழிலதிபர் அதானி தொடர்பான அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலியாக வியாழக்கிழமை சரிவை கண்ட இந்திய பங்கு சந்தை இந்த வாரத்தின் கடைசி வர்த்தக தினமான வெள்ளிக்கிழமை மீண்டெழுந்தது.
சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 57,808 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 7,726 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 25 முதல் 28 வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.